எனக்கு இந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நிஜமாவே. ஏன்னா கிறிஸ்டின்ஸ் யாருமே நல்லா இல்லை, நிஜமாவே நல்லவங்களா இல்லை, அவ்வளோதான். நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், யாராவது நல்லவனாக இருப்பானா கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு? யாருமே இல்லை. நல்லவன் ஒருத்தர் இருந்தான், என் அப்பன் செத்துட்டான், நிஜமாவே. சரியா? அதனால எனக்கு பிடிக்கல, கிறிஸ்தவ மதத்தை பிடிக்கல, நிஜமாவே. ஜீசஸ் பிடிக்குது, அந்தோனியார் பிடிக்குது. அந்தோனியார் வேணும், ஜீசஸ் வேணும், ஆனால் இந்த கிறிஸ்தவ மதம் வேண்டாம், இவ்வளோதான். எப்படின்னா அந்தோனியார் வேணும், ஜீசஸ் வேணும், மாதா வேணும், அங்கே இருக்கிற செயின்ஸ் வேணும். இந்த ஃபாதர்ஸ்லாம் தேவையில்லை, சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். அப்புறம் இந்த கிறிஸ்துவம் எனக்கு பிடிக்கல. எனக்கு எதுக்காக இங்கே இருக்கிற அந்த இதுலன்னா அந்தோனியார் வேணும், ஜீசஸ் வேணும், மாதா வேணும். இதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கல, நிஜமாவே எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டமே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல, அதுலேருந்து விலகிடுவேன். அது எப்படி விலகணும்னா இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு தான் விலகணும்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான். விலகிடணும், பட்டுன்னு விலகிடணும். எனக்கு தேவையில்லை, நான் வரல சர்ச்சுக்கு, நான் மாஸ்க்கு வரல, எனக்கு மாஸ்க் வைக்க பிடிக்கல, நான் நன்மை வாங்கலை அப்படின்னு விலகிடணும். பிடிக்கல, நிஜமாவே பிடிக்கல, இஷ்டமே இல்லை. இந்த கிறிஸ்துவ மதமே பிடிக்கல. ஏன்னா கன்னியாஸ்திரிங்களும் சரியில்லை, உருவானவரும் சரி கிடையாது, மக்களும் சரி கிடையாது. மக்கள் மீன்ஸ் கிறிஸ்துவ மனிதர்கள் சரி கிடையாது, நிஜமாவே. எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு துளி கூட பிடிக்கல கிறிஸ்துவ மதம். நான் ஒரு முடிவெடுத்தா அதில் தெளிவாக தான் முடிவெடுப்பேன். எனக்கு பிடிக்கல கிறிஸ்துவ மதம். யார் நல்லா இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ்? நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், இன்னைக்கு திருவிழா, யாராவது நல்லா இருக்காங்களான்னு சுற்றி யாருமே இல்லை சாமி, ஒருத்தர் கூட இல்லை. குருவானவர் கூட நல்லா இல்லை, நிஜமாவே. ஆனால் என் இஷ்டம் இல்லை, எனக்கு கிறிஸ்துவ மதமே பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹிந்துஸ் அப்படியே இந்துவாகவே இருங்க, யாரும் கிறிஸ்டியன் ஆகாதீங்க. அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த மதத்துக்கு வரணும். ஒரு 1,00,000 ரூபாய் 4,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்களேன் அவங்களுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு. டொனேஷன் மீன்ஸ் கோயிலில் கட்டுறதுக்கு காசெல்லாம் எடுத்துகிட்டு வாங்களேன், சந்தா கட்டணும், அது கட்டுறோம், இது கட்டணும், நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வாங்களேன். ஆமாம், காசுக்காக இல்லை, மனுஷங்க சரி கிடையாது. நான் பார்க்குறேன், யாராவது நல்லவங்க இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறேன், யாருமே இல்லை. ஒரு நல்லவன் இருந்தான், செத்துட்டான், என் அப்பா, அவ்வளோதான். நிஜமாவே அப்போ யார் இருக்கிறது? என் தம்பி மட்டும் தான் அங்கே இருக்கிறான், நிஜமாதான், உண்மையாதான். என் தம்பி மட்டும் தான் அந்த மாதாவை கும்பிட்டுட்டு இருக்கான். ஒரு காலகட்டம் வரும், அவன் இந்த கிறிஸ்துவ மதத்தை விட்டு போவான். இங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக எந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் பிரைன் வாஷ், அவ்வளோதான். விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் படிச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒரு கையில் பைபிள் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கோங்க, அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க. நீங்களே கடவுளை கூப்பிடுங்க, கடவுள் வருவார் இறங்கி. நீங்கள் இதெல்லாம் கேட்டு நீங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கிறிஸ்துவ மதமே பிடிக்கல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது தப்புன்னு அர்த்தம். பிடிக்கல கிறிஸ்துவ மதமே, நிஜமாவே. இந்த அன்பழகன் சொல்லுவான், ஐயோ எனக்கு அந்த ஜீசஸை பற்றி பேசாதேன்னமா. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த கிறிஸ்துவ மதமே பிடிக்கல, நிஜமாதான். இடமாமா, நான் சிலம்பரசன் பின்னாடியே போகிறேன். எனக்கு சிலம்பரசன் தான் நல்லவனா தெரியுறான். அவன் எந்த மதத்தை கும்பிட்றானோ அந்த மதத்தை நான் கும்பிட்றேன், அவ்வளோதான். எனக்கு பிடிக்கல, நிஜமாவே எனக்கு இஷ்டமே இல்லை. மனுஷங்க நல்லாவே இல்லை இடமா, மனுஷங்க நல்லாவே இல்லை. கிறிஸ்டியன்ஸ் யாருமே நல்லா இல்லை, ஒருத்தர் கூட நல்லா இல்லை, நல்லவங்களா இல்லை, அவ்வளோதான். பேருக்கு கிறிஸ்டியன்ஸ், ஜஸ்ட் பேருக்கு மட்டும் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான். குருவானவர் கூட நல்லா இல்லை, கன்னியாஸ்திரிங்க கூட நல்லா இல்லை. கன்னியாஸ்திரிங்க எப்படி இருக்காங்கன்னு உள்ளே போயிட்டு வந்த எனக்கு தான் தெரியும், யாருமே நல்லா இல்லை. யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறதுல கரெக்டாக இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இல்லை, பட்டுன்னு போகணும்னு நினைக்கிறேன். பாதி போயிட்டேன், பாதி போயிட்டேன். எப்படி போகணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, வழி போயிட்டேன். முழுசா போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஜீசஸ் தெரியும், அந்த தெரியும், மாதா தெரியும்,
அவங்க என்னை விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஏன் நான் நல்லா இருக்கேன், அப்புறம் எங்கே இருக்கணும் பிடிக்காத ஒரு இடத்துல அந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ள? யார் நல்லவங்களா இருக்கீங்க அங்கே மதத்தில்? உங்கள் கூட கடவுள் இருக்கிறதுக்கு இல்லை. பிடிக்கல எனக்கு இந்த கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவ மதத்தை விட்டு விலகலான் இருக்கேன் ஓப்பனாகவே. பிடிக்கல. தயவு செஞ்சு யாருமே ஹிந்துஸ்லேருந்து கிறிஸ்டின் ஆகாதீங்க. ஜஸ்ட் பிரைன் வாஷ். பைபிள் படிங்க, புக்ஸ்லாம் நிறைய வாங்கி படிங்க. உங்கள் ஆன்மாவை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கடவுள் மதம் மாறுங்கள்னு சொல்லலை, மனம் மாறுங்கள் தான் சொல்கிறார் ஜீசஸ். சரியா? மனம் மாறுங்கள் தான் சொல்கிறாரு தவிர மதம் மாறுங்கன்னு சொல்லலை, அவ்வளோதான். சரியா? நான் பார்க்குற மனுஷங்க வரைக்கும், காதில் கேட்குற வார்த்தைகள் வரைக்கும் எல்லாமே நல்லா இல்லை. அதனால எனக்கு இந்த கிறிஸ்துவ மதம் பிடிக்கல. அவ்வளோதான்.